Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் கேட்டு வெல்கம் பேக் டு ஒன் ஸ்மூத் ஸ்டுடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே ஒரு பாரமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 year 10 நாள் 25 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கே போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து வரலாம். ஸோ போகிற வழியில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் vlog பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மனசுக்குள்ளே பண்ணணும்னு இருக்குது. அது எல்லாமே 1 by 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்க, நம்ம சேனலுக்கு எல்லாமே கண்டிப்பாக புதுசாக தான் இருப்பீங்க. புதுசாக இருக்கீங்க எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நினச்சிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, மறக்காம அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் மறக்காம அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த மொபைலையும் கேமரா குவாலிட்டி கம்மியான மாதிரியே இருக்கே. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம எந்த வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு பாலம் வந்து ஏறிடலாம். ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட அந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைசியில் கொண்டு போய் இறக்கி விட்ருவோம். ஸோ இந்த பாலத்தை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். இப்போ வேறு வந்து கேமராலாம் மாட்டிருக்கானுங்க, ஏஐ கேமரா. ஹெல்மெட் போடாமல் போனால் ஃபைன் விழுந்துடும். ஸ்பீடு பெருசாக ஃபைன் விழுக மாட்டேங்குது. பட் இது எப்படி சொல்கிறது, ஹெல்மெட் போடாமல் போனால் கண்டிப்பாக ஃபைன் விழுந்துடும். பாலம் ஃபைனலி முடிஞ்சிருச்சு. பாலத்து மேலே காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நான் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா வந்து பாலம் நைட்டில் நல்லாயிருக்கும், காலையில் மண்டை வெயில் பொழந்துட்டு இருக்கனால ஒன்றுமே அதில் இருக்காது. பெருசாக சொல்ல போனால் காட்டுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஒன்றுமே இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட்டு திரும்பி போக வேண்டியது இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையில் ஏன்டா எவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நாளா 2 பேர் போட்டி போட்டு வரீங்க, இடிக்காமல் இருந்தால் சரி. யாருக்கு பாருங்களா கோவிலுக்கு இங்கிருந்து 22 கிலோமீட்டர். ரோட் நல்லா இருக்கு, டிராப் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு லொக்கேஷன் மறந்து போயிடுச்சு, என்ன இடம்ட்டு மறந்து போயிட்டேன். ஏன்னா வித்தியாசமா இருக்கு. ஒரு நாள் வரலாம், அங்க உள்ள போலாம் ஒரு நாள். ஏன் அதை விட நினைக்கவே தெரியல. அதாவது இந்த ரோட்ல எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு. ஃப்ரண்ட் பைக் அடிக்கலாம், ஆனால் ஏபிஎஃப் ஃபெயிலியர் இருந்தாலும் ஃப்ரண்ட் பைக் அடிச்சோம். இந்த இடத்துல வெளியே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பஸ் ஏறதுக்கு நன்றி. எங்க ப்ரோ? கூட தெரியாது ப்ரோ, அதான் சொல்றீங்களா? போலாம் ப்ரோ. ஏ தாத்தா 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 ப்ரோ ஓகே. போற வழியில ஒரு போயிட்டாங்க. பொது சேவையை ஒண்ணு பண்ணி விட்டு நண்பர்களே. அவரு இந்த லிஃப்ட் கேட்டாரு, ஆனா எனக்கு அது லிஃப்ட் கேட்டாரா இல்ல பின்னாடி பஸ் வந்துச்சாங்க அதுக்கு ஏதாவது வருதா இல்ல நிப்பாட்டினாரா ஒன்னும் தெரியல. சரி நானும் பார்த்தேன், அப்புறம் எங்கிட்டேன்னு கை காமிச்சேன். அவர் என்னை பார்த்தாரு, அப்ப எனக்கு தான் தெரிஞ்சிருச்சு. சரி வண்டி இல்லாம நான் கஷ்டப்பட்டது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எனக்கு லிஃப்ட் கேட்க கூட மனசு வராது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்து போயிருக்கு. ரொம்ப சை டைப்பா கேட்கறது எனக்கு மனசே வராது. அதனால எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்து போயிடுவேன். யாராவது நம்மகிட்ட லிஃப்ட் கேட்டாங்கன்னா ஒரு பொதுசாக, அதாவது நான் முன்னாடி ஒரு கட்சி எனக்கு திரும்ப காமிச்சிட்டு அக்கட் மாதிரி
நான் அந்த கட்டில் போகாம சரி இவர் எங்கே ஸ்டேட்டாக தான் போறாரு போல, ஸ்டேட்டாக நமக்கு ஏதாச்சும் ஸ்டேட்டாக போகிறது. சரி எதுக்கு அவருக்கு இங்கே வந்து அப்படியே போவோம். அதான் இந்த வழியாக தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு ஷார்ட் மாதிரி ஏதாவது அந்த கட்டிலே காமிச்சு திரும்புகிற மாதிரி. சரி எதுக்கு அனாவசியமாக அந்த கட்டுக்கு போயிட்டு அவரையும் பாதிலே அடிக்க விட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸாக்கான வழி. அதாவது இந்த வாட்டி நம்ம ஈஸியாக போகிறது நினச்சா போகலாம், டைம்லாம் இருக்குது. நம்ம கூட கொடுங்க வேலை ஒன்றும் இல்லை வீட்டில். வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரேஜும் இல்லை, பேட்டரியும் இல்லை, பவர் பேங்க் எடுக்கலை. இது எப்போ புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஹெல்மெட் மாற்றினீங்க வெளியே இருப்பது ஆகுது எனக்கு ஹெல்மெட் வச்சுட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஈஸோட என்ட்ரி. ஸோ வரும்போது தெளிவாக காட்டுறேன். நான் வந்து இப்போ நம்ம இடத்துக்கு போகும்போது இது நிற்க வேணாம், இன்னும் காட்டலாம். ஏன்னா நான் கட்டப்பட்டு மாட்டேங்களா நிற்கிறேன்ல, இதுக்கு நிற்க மாட்டேடான்னு கேட்பீங்க. இதுக்கு நின்று உள்ள போகணுங்கிற மனசு வந்துடும். ஒரு தேவையில்லாம அப்பெல்லாம் நான் மாற மாட்டேன், இருக்கிறதா சும்மா சொல்லி வரலாம். இப்போ சொல்லுவேன், நான் மாறாம மாறிடுவேன். ப்ரிடிக்டே பண்ண முடியாத நண்பர்களே. ஸோ இந்த இடத்துல மைக்கு ஹெவியாக சொதப்பிடுச்சு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ரெகுலராக இந்த இடத்துக்கு வர்றது தான். ரீசெண்டாக இயருக்கு ஒன் டைம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்கள் அடிக்கடிக்கு இந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். சண்டே ஆச்சுன்னா அந்த மாதிரி காலேஜ் லீவ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருப்போம். பஸ்ஸில் வந்து வருவோம். இப்போ வண்டி இருக்குது, எல்லாத்துக்கும் பிஸியாக இருக்காங்க, யாருமே ஒட்டுக்கா வர முடியல. நிறையா பிளான் இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸ்டே பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், குளிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை சுற்றி நம்ம பண்ணியிருக்கோம். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு மெமரிஸ் இந்த பக்கம் இருக்குது. டைம் இருந்தால் சொல்லுங்கடா, மீட் பண்ணி எல்லாம் பழைய ஒரு ஓல்டு மெமரிஸ் வேக் பண்ணுவோம். இது வந்து வாய்ஸ் ஓவரில் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஆனால் நிஜத்தில் சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாவோட ஸ்டாச்சு, அந்த சிவன் ஸ்டாச்சு வந்து தெரியும். பட் நமக்கு வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு வந்து அது லிட்டரலாக ஃபோன் நேரில் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. பட் ஃபோன்லேருந்து ரெக்கார்டு இப்போ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப 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 லாங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனக்கு கிட்டே இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு, ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணுறேன், ஏரோ மார்க்கும் வைக்கிறேன். ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் நான் ஒரு ஏரோ மார்க் வச்சு காட்டுறேன். வச்சுக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுது. நான் வந்து எடிட்டிங்கில் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த சிலையை பார்க்கறது தான் உள்ள போனோம். அதை தாண்டி நிறைய இருக்கு. இந்த சிலையை இங்கேயே பார்த்துட்டீங்களா? நம்ம இப்போ உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லையா? கண்ணுல அடிச்சுட்டா பண்ணு. கண்ணில் மண்ணு வச்சுக்கை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு மறந்துட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஐஃபோன் தான் கல்வி ஆகணும். அது வேற டபுள் இருக்கா அப்படி அழகு மாட்டா. இந்த சட்டையில் இருக்கிற பட்டன் பிரச்சனையும் இல்லை, வெறி மாதிரி ஆகுது சட்டையை. சட்டை நல்லா தாங்கி பட்டன் இருக்கிற சட்டையை வாங்க. அதாவது இன்னைக்கு ஏதோ சொன்னாங்க, இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனா சமைச்சிங் தெரியல, சரியா தெரியல என்னன்னு. நான் சும்மா இன்னைக்குதான் ரீல்ஸ்ல பார்த்தேன் காலையில. அதே ரைட்டா தெரியல. நான் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஈசனோட பேக் சைடு போயிடும். இதே நமக்கு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி போகும். நம்ம வெள்ளியங்கிரி தான் போகணும்.
யாராவது ஈஸோட பேக் சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வெளியில கூட்டம் இருக்குமான்னு கூட தெரியல, கூட தெரியாது. சும்மா போறேன். எனக்கு தேவை இந்த ஹில்லோட இந்த மண்ணை நான் மிதிச்சாலும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பாவை பார்க்கறனோ இல்லை, இன்னைக்கு என்னோட கால் பாதம் இந்த மண்ணில் படணும். அதை பட்டாலே நான் அவரை பார்த்த மாதிரி தான். அவ்வளோதான். அவ்வளோ பிடிக்கும். ஐடி மீட்டர் ரெண்டையும் மாற்றணுங்க, வேற மாதிரி போடணும். அதாவது விஷயம் ரோட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். வந்துட்டோம் கோயிலுக்கு. வேகமா கூட்டம் கம்மியா தான் இருக்கும். வந்துட்டாங்க பஸ்ல எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு வண்டி இங்கே சேஃபா பார்த்து பண்ணணும், இல்லைன்னா குறைஞ்ச பையன் பண்ணி விட்டு கண்ணாடி வேலை அப்படி புரிஞ்சாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பணத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டியை பட்ஜெட் போயிட்டு பார்த்துக்கணும். எப்படி லாஸ்ட் டைம் இங்கே தான் பார்க் பண்ணாங்க தம்பி. நான் ஸ்பாட்டில் அவ்வளோதே. ஃபைனலி ரீச். 8 மணிக்கு ரீச் ஆயிருக்கேன். 8 மணிக்கு கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ செப்பலை வண்டிக்கிட்டே வச்சுட்டு போயிடலாம். குரங்கு பையன் மட்டும் இங்கே எங்கேயும் இல்லை. எங்கேயாவது இருந்தானா அட்டி அவனை வெளுத்து போடுவான். நான் வந்து ஏதாவது பண்ணானா. சார்ஜ் வேறு இருக்கான்னு தெரியல மொபைலில். இந்த வேறு எப்போ பிடுங்குச்சுன்னு தெரியல. நான் வேறு இப்போ தான் போட்டேன், பார்த்தேன் பட்டனை திரும்பி பிடிங்கிருக்கு. பட்டன் கொக்கர ஓகே. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செப்பல் வந்து வண்டியில் சொல்லி வச்சிட்டேன். அடிடி அவனையாண்டா தூக்கி போடுற. எமோஷனலாக நானே க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி அழுதுருவேன். ஸோ லிட்டரலாக நான் அழுதுட்டேன். ஸோ அதான் விடுங்க. ஸோ இங்கே இருக்கும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருந்துட்டு காசு கேட்டாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லை. அந்த பாட்டிக்கு என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களோன்ற பாதத்துல பட்டி நீங்க சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை, நீங்க எல்லாரும் நீங்க போதும். காட்டினாண்டா ராஜா எங்க போறீங்க?